அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. மலர் இருந்துட்டு ரேவதி போனதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? மாமா தானே வற்புறுத்தி ரேவதி இங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கு நீங்கள் இதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அவங்க தானே போகிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் வருத்தப்படுறதால ஒன்றுமே இல்லைங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, அப்பா போகணும்னு சொன்னாலையும் ரேவதி போகிறேன்னு சொன்னாலையும் நான் அனுப்பியிருக்கவே கூடாது. பாவம்ப்பா ரேவதி அந்த வீட்டில் நரக வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கா. அவள் ஒவ்வொரு நாளும் அப்படியே எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுரேஷ் வராங்க. சுரேஷ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் இங்கே என்ன டிஸ்கஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் ரேவதியை பற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கண்ணே, மாமா அக்காவை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு தடவை அடித்ததுக்காக அக்கா அங்கே சந்தோஷமாக இல்லைன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. யார் நான் மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. எப்போ பாரு மாமா மாமான்னு சொல்லி அவளோட வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறைய நிற்க வச்சுட்டு எல்லாமே நீதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோவத்தில் மாமா பிடிச்சி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அக்கா அங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம விசாரிக்கணும்ல. அப்படி எங்கே அங்கே என்ன தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மலர் இருந்துட்டு அங்கே ரேவதி எதுக்காக அடி வாங்கினான்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன். மதி வேலை போச்சு இல்லை, அதுக்கு காரணமே தங்கராஜ் அண்ணன் தான். அந்த விஷயத்த ரேவதி மதிக்கிட்ட சொன்னா, மதியும் கோவத்தோட அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்தா. இந்த விஷயத்த இப்படி நீ அங்கே சொல்லலான்னு சொல்லி ரேவதியை பிடிச்சி அடிச்சிருக்காரு. இதுதான் அங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க அண்ணி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாது, அதனால தான் கேட்குறேன். அப்படி நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம், எல்லாருக்குமே எனக்கு தான் பர்மனெண்ட் கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து பர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது, வேலையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுக்கு காரணமே தங்கராஜ் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாத்தியாடா உன் மாமா பண்ண வேலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மலர் இருந்துட்டு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வேறு என்ன பண்ண சொல்கிறேன், அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பான், நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி மலர் வந்து மதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமில் வந்து டியூட்டிக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் வராங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கேன். நீ வேலைக்கு போயிட்டு திடீர்னு வேலை இல்லைன்னு சொன்னபோது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் மாமா இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணுவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. மாமா பண்ணதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த காரணம் காட்டி நம்ம மாமாவை தப்பாக நினைக்க வேண்டாம். நான் இப்போ போலீஸாக இருக்கேனா எஸ்ஐயாக இருக்கேனா அதுக்கு காரணமே மாமா தான். இதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க. நான் வேலைக்கு போகிறதுல அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் என்னை அப்படியே முடக்கி போட்டுடலான்னு மட்டும் அவர் நினைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கிறனேடா, குடிங்கம்மா, அதில் போய் எதுக்கு என்ன கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீதாண்டா குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஏதோ டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொன்னியா? ஆமாம் ஆமாம், இது மறந்துட்டேனே. ஆமாம்மா, அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது ரேவதியை கூப்பிட்டு நீயும் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா வீட்டில் நிறைய முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு, அதனால் உனக்கும் கொலஸ்ட்ரால்லாம் ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லேப்லேருந்து ஆளுங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க டெஸ்ட்டுக்காக. ஈவினிங்குள்ளே நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, உனக்கு தான் எல்லா வியாதியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரேவதியும் வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு என்னங்க இருக்க போகுது, கண்டிப்பாக உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பார்த்தியா, இப்போ கூட காலேஜ் படிக்கிற பையன் மாதிரியே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு அவரை பற்றி அவரே பெருமையாக வந்து சொல்லிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக மதி இருந்துட்டு டியூட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, அதனால தான். சாரிங்க, எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியல. அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த காஃபியை குடி. நான் என்னங்க காஃபியெல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சாரிங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து தான் நம்ம வீட்ல அவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே! அதில சொல்ல மறந்திருப்பேன். விடு, விடு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இன்னைக்கு இந்த இன்டர்வியூவ நல்லபடியா முடிச்சுட்டு வந்துரு அப்டின்ற மாதிரி சொல்லிறாங்க. கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு, மதி வந்து சொல்லிட்டா அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மா ரேவதி அண்ணி நல்லா இருக்காங்களா? அவங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் மெசேஜ் காலையில குட் மார்னிங்ன்னு போட்டேன். ஆனா அவங்க பார்த்துட்டு அமைதியாயிட்டாங்க. அதனால தான் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஃபோனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பத்தி யோசிச்சு யாரும் கவலைப்பட தேவையில்ல. அதே மாரி வீட்ல ஒரு அப்பாவுக்கும் கொலஸ்ட்ரால் அதிகம் ஆயிடுச்சுன்னு அப்பா நேத்து சொன்னாருல்ல. அதனால அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு காலையில டெஸ்ட் அது இதுன்னு அந்த பயத்திலே இருக்காரு. நீங்க எதையும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அப்படின்ற மாரி நம்ம ரேவதி வந்து சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.